ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்குமாம், அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவனை விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுக்கு நீங்க பிரியமுள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அநேக துன்பங்கள் வரும் தான், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வருதா, பிரச்சனைகள் வருதா, கவலைப்படாதீங்க, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை என்ன பண்றாராம், சிட்சிக்கிறாராம். ஆகவே இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் நம்மை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கத்தினால நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை கைவிட